வேப்பூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் மதியழகனுடைய இல்லத்தில் அவருடைய மகள் முத்தமிழ் செல்வி மதியழகனுடைய மகள் ரேவதி இளைய விஜய் பிரசாத் ஆகியோருடைய திருமண நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற வாழ்த்தி பேசியிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர், தமிழக அரசுடைய அமைச்சரவையில் மிக பெரும் பணியாற்றி அரசியல் களத்திலும் நிர்வாக களத்திலும் தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்திருக்கின்ற அருமை சகோதரர் மாண்புமிகு சிவசங்கர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தம்பி அன்புநேரு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்ணன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஜெகதீசன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளே, வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற அண்ணன் சுமா சந்திரசேகர் பெருநம்பிக்கை உள்ளிட்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, வேலூர் மற்றும் கிழக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, எழுத்தாளர் இமயம் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் குழும் ராஜேந்திரன் அவர்களே, கழகத்தினுடைய மூத்த ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகளே, வருகின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, மணமக்களுடைய உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடையிலே உரையாற்றியிருக்கின்ற ஆட்துறையெல்லாம் கேட்டதற்கு பிறகு மதியழகன் யார் என்று உங்களுக்கு தெரிந்தது. பெயரே மதியழகன். இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் எல்லாம் தமிழ் இல்லை. சிற்றரசன் என்றும் மதியழகன் என்றும் அன்பழகன் என்றும் தங்களுடைய இயற்கையான பெயரையெல்லாம் மாற்றிக்கொண்டு தமிழுக்காக பெயரை எடுத்து இந்த திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளாக இருந்த தலைவர்களின் பெயர்களை வைத்துக் கொண்டவர்கள் மிக சிலர். எனவே அவருக்கு மதியழகன் என்ற பெயரே திராவிட இயக்கம் கட்டி காத்த மொழி உணர்ச்சிக்கு அடையாளம். நம்முடைய துரைசாமி பேசுகிற போது சொன்னார், நானும் போட்டி போட்டேன், குண்டராஜனும் போட்டி போட்டாரு, வேப்பூர்ல அரசியல் அப்பப்போ கொஞ்சம் ஜாதி தரத்துக்கும், ஆனா ஜாதியை தாண்டி எப்படி சொல்றது, யார் நல்லா போட்டி போட்டார், அவங்க சாதி எனக்கு கிடையாது, மொழி எப்படி மதியழகன் அந்த மாதிரி சாதியும் எனக்கு கிடையாது, சாதியை தாண்டி நான் இருந்ததுதான் திராவிட இயக்கம் சொல்லி அன்றைக்கு மொழியிலே மதியழகனாக இருந்தவர் தமிழ் இனத்திற்கு முன்னால் சாதி இல்லை என்று சொன்ன அந்த மதியழகனை இங்கே அவரெல்லாம் சுட்டி காட்டினார்கள். அரசியல் ரீதியாக இந்த இயக்கத்திற்கு அவர் ஆற்றிய பணிகளை எல்லாம் இங்கே சொன்னார்கள். இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டியாக திகழ்கிறார் என்பதை நாடாளுமன்றத்தில் அவர் உணர்ந்திருக்கிறோம். இந்தியாவுடைய அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து என்று சொன்னால் அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்த வல்லமை மிக்க ஒரே தலைவர் இந்தியாவில் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நாடாளுமன்றமும் வடமாநிலங்களும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. அப்படி ஒரு கொள்கை உறுதியோடு இன்றைக்கு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர், அவருக்கு துணையாக இருக்கிற துணை முதலமைச்சர், இவர் வழியிலே நீங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று எல்லோரும் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மேடையில் மதியழகன் பற்றி நாம் சொல்ல வேண்டும். இங்கே பேசிய நம்முடைய சிவசங்கர் அவர்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர், நம்முடைய மாவட்டத்தினுடைய அடையாளம், நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை என்றெல்லாம் இந்த ராஜாவை இன்றைக்கு பேசுகிறீர்கள். 60 தொட்டு கொண்டிருக்கிற இந்த ராஜாவை பெரம்பலூருக்கு ஒட்டுமொத்த அடையாளம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்தியாவிலே ராஜா யார் என்று நாடாளுமன்றத்தில் இருந்தால் எப்படி பயப்படுகிறார் என்பதெல்லாம் அவருக்கே கொஞ்சம் பூதகப்படுத்தி காட்டுற மாதிரி நம்முடைய பந்தர்களை காட்டினார். அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற ராசா என்ற வடிவம் அரசியலில் நுழைகிற போது இந்த ராசா தேர்வாரா தேரக்கூடாதா அல்லது எப்படி முறியடிக்கலாம் என்று கட்சிக்குள்ளேயே ஒரு சக்திகள் இயங்கிய காலம் உண்டு. அதை தாண்டி தான் வருவோம். நானாக இருந்தாலும் ஏன் கலைஞராக இருந்தாலும் நேருவாக இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் எல்லாத்துக்கும் தடை இருக்கும். அப்படி 96 நான் நாடாளுமன்றத்திற்கு தேர்தலுக்கு டிக்கெட் கேட்டு அதுக்கு பிறகு 98, 90 நாங்கள் எல்லாம் டிக்கெட் கேட்டு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்ப துரைசாமி உட்பட அப்படியெல்லாம் இருந்த காலத்தில் ராஜாவுக்கு டிக்கெட் கொடுக்கக்கூடாது இங்கிருந்து 8% இருந்துச்சு. நீ டிரைவர் இல்லையா, அவர் டிரைவர் உட்காந்து இருந்தார். ஆனால் அந்த காலத்திலேயே என்னோடு இருந்த குன்னன் ராஜேந்திரனோடு உடனாக இருந்து ராஜா இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணமாக ஒரு படிக்கலாக இருந்தவங்க
தம்பி மதியழகன் என்பதை இந்த மேடை நான் சொல்லுவாங்க. கையேறு நிலை என்று சொல்லுவாங்க. அரசியல் மேல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கையேறு நிலை. இதற்கு பிறகு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பூச்சியத்திற்கு ராஜா தள்ளப்பட்ட போது இல்லை உனக்கு ராஜ்யம் இருக்கிறது என்று சொன்ன தம்பி தான் நம்முடைய மதியழகன் அவர்கள். எனவே அந்த குடும்பத்தில் நடைபெறுகிற இந்த திருமணத்தில் கலந்து கொண்டவர்களை வாழ்த்துவதை மற்ற மகிழ்ச்சி அடைந்து இந்த திருமணத்தில் இது அரசியல் என் திருமணம் அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் எல்லோருக்கும் உங்கள் காலத்திற்கு பணிவான ஒரு வேண்டுகோள், அன்பான உத்தரவு, அதையும் தாண்டி என்று நீங்கள் அனுபவித்திருந்தால் நான் விடுகிற ஆணை. குன்னம் சட்டப்பேரவை தொகுதியில் நம்முடைய அமைச்சர் போட்டியிடுகிற நேரத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கடந்த காலங்களில் போல் அல்லாமல் குறிப்பாக வேப்பூர் ஒன்றியத்தில் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ளடக்கிய மதியழகனாக இருந்தாலும் ராஜேந்திரனாக இருந்தாலும் அங்கே பணியாற்றுகின்ற குன்னம் ராஜேந்திரனாக எல்லாரும் சொல்லுகிறேன். ஆனால் கிருஷ்ணமூர்த்தியும் சொல்கிறேன், உங்கள் இடத்துல நான் இறங்கி வேண்டும் என்பதெல்லாம் சிவசங்கர் நல்ல வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கே நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். சிறு சிறு உங்கள் பிரச்சனைகள்லாம் அவங்க தாக்காமல் இந்த இயக்கத்திற்கு அடுத்த தலைவருக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர்களின் ஒருவராக சிவசங்கர் வர வேண்டும் என்று மனதார விரும்புகிறவர்கள் உங்களெல்லாம் இந்த திருவிழா நீங்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன். கடுமையாக உழைக்க வேண்டும். குன்னம் சட்டப்பேரவை தொகுதியிலே சிவசங்கர் நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அதையே உங்களிடம் பணிவாக கேட்டு மணமக்கள் பல்லாண்டு வாங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.